வெல்கம் டு ஓட்டை ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம ஒரு தமிழ் படத்தை தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பெயர் ஜென்டில் உமன். 2025 இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்க. படத்தில் ஹரிகிருஷ்ணன், லிஜோ மோன் அண்ட் லாஸ்லியா இவங்க 3 பேர்த்தை பேஸ் பண்ணி தாங்க கதை வரும். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்காதல். ஸோ ஓப்பனிங் சீனில் ஹரிகிருஷ்ணனும் லிஜோ மோலும் மேரேஜ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அவங்க ரொம்ப லவ்விங்காக ரொம்ப கேரிங்காகவும் காமிப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு இன்னொரு கீப்பும் இருக்குது, அதுதான் லாஸ்லியா. ஸோ வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க, ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணை இவன் காஜா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கிச்சனில் அந்த பொண்ணு பின்னாடி போய் நிற்பாங்க. அந்த டைமில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. அடிபட்டு இறந்துருவார்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் இறக்கல. லிஜோமோல் மேலே வந்து பார்க்கும்போது என்னடி பண்ண என் புருஷனை அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்கிற அந்த டைமில் ஒரு ஃபோன் கால் வருது. அதில் ஆனான்னு வருது. நம்ம ஆனாங்கிறது லாஸ்லியா. ஸோ அவளோட ஃபோன் ஹிஸ்ட்ரி எல்லாமே செக் பண்ணிட்டு அப்படியே அந்த கோவத்துக்கு ஹீரோவை கத்தி எடுத்து குத்திடுறாங்க. என்னடா அவ்வளோதானா அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கப்புறம் தாங்க செம்ம ட்விஸ்ட்டு. அவனை தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டுடுறாங்க. ஹீரோயின் நம்ம வீட்டில் ஒரு கொலை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வெளியில் காட்டாமே அவ்வளோ கேஷுவலாக இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்லியா வருவாங்க, வீட்டுக்கு வந்து தேடுவாங்க, ஆஃபீஸ்க்கு போய் தேடுவாங்க, ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட போய் கொடுப்பாங்க. அங்கே ஒரு போலீஸ் காஜி பொறுத்தவங்க லாஸ்ட்லியாவை வீட்டுக்கு துரத்திட்டு வந்து லாஸ்ட்லியாவை ரேப் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த போலீஸையும் லாஸ்ட்லியா கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர்த்தையும் என்ன பண்ணாங்கங்கிறது கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு. இந்த படம் உங்களுக்கு அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டடா.